மூன்றாவதாக அக்னி கந்தகம் கலந்த ஒரு கடல். இது ஒரு யாவரும் சந்திக்க வேண்டிய ஒரு கடலாகும். இதற்கு யாருமே ஒருவேளை தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கண்ணாடி கடல் அருகே நிற்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்வின் இறுதியிலே அக்னியும் கந்தகமும் கலந்த கடலுக்கு நாம் தள்ளப்பட வேண்டும், அல்லது கண்ணாடி கடல் அருகே நாம் நிற்கும் பாக்கியம் பெற வேண்டும். வேத வசனம் மிக திட்டவட்டமாக இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் சீஷனாகிய யோவானுக்கு தம்முடைய 2ஆம் வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த வாழ்விற்கு பின்னாக வரும் நித்திய வாழ்வை குறித்தும் அந்த மோட்ச லோக வாழ்வின் ரகசியங்களை குறித்தும் வெளிப்படுத்தும் பொழுது இதை குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் அக்னி கலந்த கடலிலே தள்ளப்படுவோமா அல்லது கண்ணாடி கடல் அருகே நிற்போமா என்று தீர்மானிக்கப்படும். வேத வசனம் கூறுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மோசம் போக்கின பிசாசு, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இடமாகிய அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது, முத்திரை தரித்தவர்கள், சுரூபத்தை வணங்கினவர்கள், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள்.